ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான், ஆதலால் நீ எழுந்து புறப்பட்டு பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றார். பின்பு அவன் எழுந்து இரவுல பிள்ளையும் அதன் தாயையும் எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு போய் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகள் எவ்வளவு அபத்தமானது என்பதை நாம் வாசிக்கிறோம். மோசே பிறந்தபோது ஏரோது பார்வோனிடத்தில் மோசேக்கு ஏற்பட்ட ஒரு உபத்திரவம், அவருடைய தாய் தகப்பன்மார் வேலையில வைத்து 3 மாதம் வரைக்கும் ஒழித்து வைத்தார்கள் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். எனவே மோசே பிறந்தபோது ஏற்பட்ட உபத்திரவங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த போதும் ஏற்பட்டிருக்கிறது. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.